வணக்கம் மக்களே. உலக அரசியல் மிக முக்கியமானது இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை. இஸ்ரேலிய யூதர்களுக்கும் பாலஸ்தீனிய அரேபியர்களுக்கும் நடக்கிற இந்த பிரச்சனை காலங்காலமா நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் முடியாம போயிட்டு தான் இருக்குது. இதை பத்தின செய்திகளை நீங்க அடிக்கடி செய்தித்தாள்களையும் பொதுத்தளங்களையும் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள கண்டிப்பா தோணிருக்கு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்னதான் உறவு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அதுக்கான ஒரு கதையை நான் உங்ககிட்ட சொல்றேன். பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னொரு காலத்துல ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஒரு 85 வயசு. அவருக்கு ஆனா குழந்தை இல்ல. அவருடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாருங்க, இந்த குறை என்கிட்ட இருக்கலாம், அதனால என்ன பண்ணுங்க, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, நம்ம வீட்டு வேலைக்காரியை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீங்க அவ மூலமா நமக்கான வாரிசை பெத்தெடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. இதுல அந்த பெரியவருக்கு பெரிய உடன்பாடு இல்லாட்டாலும் மனைவி சொல்றா, வாரிசும் இல்லன்றதுனால அவர் அதுக்கு சம்மதிக்கிறாரு. அந்த வேலைக்காரம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த வேலைக்காரம்மா உடனே கருவுற்றுறாங்க. ஆரம்பத்துல நல்லா இருந்த அந்த மனைவிக்கு போக போக பொறாம எண்ணம் வருது. என்ன இருந்தாலும் பெண் மனம் அல்லவோ. கொஞ்ச நாள்ல என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த பெரியவருக்கு 86 வயசு. அது ஒரு ஆண் குழந்தை. அந்த மனைவியுடைய பொறாம எண்ணம் இன்னும் அதிகமாகுது. வேலைக்காரியை பற்றி அடிக்கடி புகார் கூறிக்கிட்டே இருக்கிறாங்க, இவ அப்படி அப்படி அப்படின்ட்டு. அந்த பெரியவருக்கு ஆனாலும் பெரிய ஏக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனைவி மூலமாக ஒரு குழந்தை இல்லையே அப்படின்ட்டு வருடங்கள் உருண்டு ஓடுது. அந்த பெரியவருக்கு ஒரு 99 வயசு ஆகுது. அந்த சிறுவனுக்கு ஒரு 13 வயசு கிட்ட ஆகுது. திடீரென்று ஒரு நாள் அவருக்கு கனவு வருது. அந்த கனவுல அவர் வழிபடக்கூடிய தெய்வம் இந்த பாரு, உனக்கு மனைவி மூலமாக்கி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி அந்த பெரியவருடைய மனைவியும் கருவுறாங்க. அடுத்த வருஷமே அந்த மனைவி மூலமா அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இதுவும் ஒரு ஆண் குழந்தை. இப்ப அந்த மனைவியோட பொறாமை உச்சத்துக்கு போயிட்டு, பாருங்க, வேலைக்காரியோட புள்ள நம்ம பிள்ளை ரொம்ப இதா நடத்துறான், சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னு புகார் மேல புகார் சொல்லி பெரியவர் பார்த்தாரு. அந்த வேலைக்காரமாட்ட போயிட்டு, இந்த பாருமா, இது வேண்டாம், பிரச்சனை ஆகுது, நீ என்ன பண்ணு, உன் மகனை கூட்டிட்டு நீ வெளியே கிளம்பிடு அப்படின்னு சொல்றாங்க. விரட்டி அடிக்கிறாங்க. அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த பெரியவரோட பேர் ஆபிரகாம் என்ற ஆபிரகாம். அந்த மனைவியோட பேர் சாரா. அந்த வேலைக்கார பெண்மணியோட பேர் ஹாகர் என்ற ஆகார். முதலாவது அந்த வேலைக்கார அம்மா மூலமா பிறந்த ஆண் குழந்தையோட பேர் இஸ்மாயில். அவருடைய வழி வந்தவர்களே அரேபியர்கள். இரண்டாவதா தான் மனைவி சாரா மூலமா பிறந்த ஆண் குழந்தையோட பேரு ஐசக். தமிழ ஈசாக்குன்னு சொல்லுவாங்க. அவர் வழி வந்தவர்களே யூதர்கள். இந்த பதிவு யூதர்களின் புனித நூலான தோராவிலையும், இஸ்லாமியர்களின் புனித நூலான குரானிலையும், கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளையும் பொதுவா சொல்லப்படுது. இதன்படி பார்த்த அரேபியர்கள் யூதர்களை விட மூத்தவர்கள். ஐசக் பிறந்தப்போ இஸ்மாயில் வீட்டை விட்டு விரட்டப்படுகிறார். அதே மாதிரி 1948 வருடம் பாலஸ்தீன மண்ணில் இஸ்ரேல் என்கின்ற தேசம் உதயமான போது இஸ்ரேலிய யூதர்களால் பாலஸ்தீனிய அரேபியர்கள் விரட்டப்பட்டார்கள். இந்த உலக அரசியல், இந்த யுத்தமும் அந்த சமர்க்களங்களும் முடியாமல் தொடர்ந்து கொண்டே போய்கிட்டு இருக்குது. இவர்களுடைய ஆணிவேர் உறவாக இந்த மும்மதங்களும் சொல்லக்கூடிய கதை இதுதான். எதிரில் இருப்பவனும் என்னை போல ஒரு மனிதன் தான். அவனுக்கும் ஒரு பாரம்பரியம், பண்பாடு, வரலாறு எல்லாம் இருக்கிறது. அவனுக்கும் வலிக்கும். அவனும் ஒரு உயிர் தான். உயிர்மை நேயத்தை போற்றி பாதுகாத்தாலே போதுமானது. இம்மனித இனம் என்று திருந்துமோ தெரியவில்லை மக்களே. மனிதத்தை உணர்பவனே மனிதன். வெல்க தமிழ்.